ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக நம்ம எப்படி மாறுறது அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கை அப்படின்றது சிலர் நினைக்கலாம், ஒரு மேடை பேச்சாளனா ஒரு மேடையில் தைரியமாக பேசுறது, அப்படி இல்லைன்னா 4 பேருக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம், தைரியம் உள்ளவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. தன்னம்பிக்கை அப்படின்றது நம்மளை பற்றி நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்மளை பற்றி நமக்கு நம்பிக்கை இருக்கா, அதுதான் தன்னம்பிக்கை. மற்றவங்க நம்மளை பற்றி உயர்த்தி பேசுவதோ தாழ்த்தி பேசுகிறதோ அதை பார்த்துட்டு நம்மளை கணிப்பதோ இல்லை தன்னம்பிக்கை. நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு நம்மளே எத்தனை மார்க்கு கொடுத்துக்கிறோம், அதுதான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையை எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தன்னம்பிக்கை எதனால எல்லாம் நமக்கு குறையுதுன்றதை பற்றி முதல்ல பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம், மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது. மற்றவங்களோட வெற்றியை நம்மளோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், நம்மளோட தன்னம்பிக்கை குறையும். அடுத்து தோல்வி பயம். ஒரு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இது தோற்று போனால் ஒருவேளை இதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எந்த ரிஸ்க்குமே நம்ம எடுக்கிறதுக்கு பயப்படுறது. அது 2வது விஷயம். 3வது, நமக்கு நாமே பேசிக்கிறது. என்னால் இது முடியாதோ, நம்ம அதை பண்ணிட மாட்டோம், இல்லை இது என்னால் முடியாது, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு செல்ஃப் டாக் ஓடும் பாருங்க. அதுதான் 3வது பெரிய விஷயம். இந்த 3 விஷயங்களும் நம்மளோட தன்னம்பிக்கையை குறைச்சிருக்கு. இப்போ தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கான ஒரு 5 விஷயங்களை பார்க்கலாமா? முதல் விஷயம், சின்ன சின்ன கோல் நமக்கு செட் பண்ணிட்டு அதை நம்ம சக்சஸாக முடிக்கும் போது அந்த வெற்றியை நம்ம கொண்டாடணும். நமக்கு கிடைக்கிற வெற்றியை நம்ம கொண்டாடணும். நமக்கு நாமே ஒரு இலக்கை நம்ம உருவாக்கிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன், அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு 5 பேஜ் ஒரு புக்கு படிப்பேன். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால முடியக்கூடிய ஈஸியான கோலாக செட் பண்ணி அதை நம்ம சக்ஸஸாக முடிக்கும்போது அந்த வெற்றியை நமக்கு நாமே கொண்டாடணும். பரவாயில்லையே, இன்னைக்கு நான் செட் பண்ண கோலை நான் முடிச்சிட்டேன், ஸோ இது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு வெற்றியை கொண்டாடணும். அப்படின்னா அந்த வெற்றியின் செயல் நம்மளோட மூளைக்கு அனுப்பப்படும். அப்போது நமக்கு நாமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். பரவாயில்ல, என்னாலேயும் முடியும், என்னாலேயும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும், என்னாலேயும் வெற்றி அடைய முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை இதன் மூலம் வளரும். அடுத்து, நம்மளோட தோற்றம் மற்றும் உடல் மொழி, இது 2 மூலமாகவும் நம்மளோட தன்னம்பிக்கை வளரும். யார்கிட்ட பேசினாலும் நேராக ஐ கான்டாக்ட், அவங்கள கண்ணை பார்த்து பேசணும். அப்போது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தானாக வரும். அதே மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும். பொதுவாக தெரியும்ல, புதுசாக நம்ம ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னாலே அன்றைக்கி நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது மாதிரி ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தன்னம்பிக்கையை தரும். நம்ம எடுத்து செய்கிற வேலைகளை நம்ம நம்பிக்கையோடு அதை டீல் பண்ணுறதுக்கான ஒரு அக்கேஷன்ஸ் அங்கே உருவாகும். நம்மளோட உடல் மொழியும் நம்மளோட அப்பியரன்ஸும் மாறும்போது நல்ல எண்ணங்கள், சக்ஸஸான பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம பண்ணுற டீலிங் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். தன்னம்பிக்கையோடு எதையும் டீல் பண்ணுறதுக்கு நமக்கு அது ஏதுவாக இருக்கும். 3வதா, தயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுட்டு எப்பயுமே ஆக்ஷனில் இறங்கிடணும். தயங்கி இதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தயங்கி நிற்கிறத விட செய்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு செயல் நம்ம இறங்கணும். அப்படின்னா மேபி அது சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம். ஃபெயிலியர் ஆனால் கூட நம்ம அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுட்டு அடுத்த டைம் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். அதனால செய்யாமல் இருக்கிறத விட தயங்கி செய்யாமல் இருக்கிறத விட செய்துட்டு தோல்வி வந்தால் கூட அதை ஃபேஸ் பண்ணுறது சால சிறந்தது. தோல்வின்றது வெற்றியோட எதிர்ச்சொல் கிடையாது, அது வெற்றிக்கான ஒரு படி. மின்விளக்கை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறைகள் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வெற்றி அடைந்தார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு,
நான் 1000 வழிமுறைகளை கண்டுபிடிச்சேன், ஆனால் இப்போ தான் வந்து மின்விளக்கை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் தாமஸ் ஆல்வா எடிசனோட தன்னம்பிக்கை, அவரோட தன்னம்பிக்கையான ஸ்டேட்மெண்ட். 4வதா, நேர்மறையான நண்பர்களோட நீங்கள் நேரம் செலவிடுங்க. சொல்லுவாங்கள்ல, உங்களோட நண்பர்களை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்கள் நம்மளை பற்றி உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை ஊக்கப்படுத்துகிற நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னா அதுவே நமக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கையை கூட்டி கொடுக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற 5 நண்பர்களோட சராசரி தான் நம்மளோட பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட 5 ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் அது வந்து ஒட்டிக்கும், நம்மளோட தன்னம்பிக்கையும் அதை வளர்த்துடும். 5வது ரொம்ப முக்கியமானது, டெய்லி நீங்கள் காலையில் எழுந்தவுடனே உங்களோட பேசணும். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, இந்த நாள் எனக்கு நல்ல நாள், இன்றைக்கி நான் நிறைய காரியம் செய்ய போகிறேன், இந்த காரியத்தையெல்லாம் இன்றைக்கி நான் செய்து முடிக்க போகிறேன், நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நாளை முடிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே நேர்மறையாக பேசிக்கணும். இந்த நேர்மறையான பேச்சு அந்த நாளை உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செலவழிக்க உதவி செய்யும். உங்களோட பேசுகிற உங்கள் குரல் தான் உங்களோட ஆட்டிடியூடை தீர்மானிக்கும். அதனால் எப்பயுமே உங்களோட நிறைய பேசுங்க. உங்களோட நேர்மறையாக எப்பயுமே உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருங்க. அது வந்து உங்களோட தன்னம்பிக்கையை ரொம்ப வளர்க்க உதவி செய்யும். தன்னம்பிக்கைன்றது பிறக்கும் போதே வர்றதில்ல, அது நமக்கு நாமே வளர்த்துக்கிற ஒரு கலை, அவ்வளோதான். அந்த கலையை அனுதினமும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். காட்டு விலங்குகளோட ராஜா சிங்கம் தான், ஆனால் அதுக்கிட்ட யானையை போல் பலம் கிடையாது, சிறுத்தையை போல் வேகம் கிடையாது, கரடியை போல் பெரிய உருவம் கிடையாது. இருந்தும் அதுதான் ராஜா. ஏன் அப்படின்னா அதோட மனப்பான்மையும் அதோட ஆட்டிடியூடும் தான் அதற்கு காரணம். ஸோ எந்த ஒரு மனுஷனும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டா அவன் வந்து ஒரு பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குன்றதை விட நம்மளை நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோன்றது தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஸோ இன்னையிலேருந்து, இந்த நிமிஷத்துலேருந்து உங்களை நீங்கள் 200% நம்புங்க. மற்றவங்களோட எந்த விதத்துலையும் கம்பேர் பண்ணாதீங்க. தோல்விகளை கண்டு பயப்படாமல் ஆக்ஷனில் இறங்குங்க. எதையாவது செய்து பாருங்கள். உங்களை நீங்கள் நம்பாதவரை இந்த உலகம் உங்களை நம்பாது. உங்களை நீங்கள் நம்பினா நீங்கள் தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் செய்வீங்க. அதனால் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. நம்மளோட தன்னம்பிக்கையை குறைக்கிற விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. தன்னம்பிக்கை மனுஷனாக இருந்தால் உலகத்தில் எந்த உயரத்தையும் நம்ம எட்ட முடியும். செய்யலாமா?